சப்போர்ட் இன் பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 3ஆம் வகுப்பு தமிழ் 1வது பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 86 வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். நாம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்மா ஒவ்வொரு லெசனா லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாவா முயலே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வாவா முயலே, அளவள்ளியப்பா. குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்காக பல பாடல்களையும் கதைகளையும் எழுதியுள்ளார். குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்காக பல பாடல்களையும் கதைகளையும் எழுதியுள்ளார். குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்கள் எந்த வங்கியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றினார்? குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்கள் எந்த வங்கியில் 40 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி. வங்கி பணியில் இருந்து கொண்டே இவர் தனது இலக்கிய பணிகளை தொடர்ந்தார். அளவள்ளியப்பா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய சிறுவர் இதழின் பெயர் என்ன? பூஞ்சோலை. அளவள்ளியப்பா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய சிறுவர் இதழின் பெயர் பூஞ்சோலை. குழந்தைகளுக்கான இதழியல் துறையில் இவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. குழந்தைகளின் உச்சரிப்பு திறனை மேம்படுத்த லா லா ழா எழுத்துக்களின் வேறுபாட்டை விளக்கும் பாடல்களை இயற்றியவர் யார்? குழந்தைகளின் உச்சரிப்பு திறனை மேம்படுத்த லா லா ழா எழுத்துக்களின் வேறுபாட்டை விளக்கும் பாடல்களை இயற்றியவர் அளவள்ளியப்பா. எளிய சொற்களை கொண்டு குழந்தைகளின் தமிழ் உச்சரிப்பை செம்மைப்படுத்த இவர் முனைப்பு காட்டினார். அளவள்ளியப்பா அவர்களின் எந்த புத்தகம் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? அளவள்ளியப்பா அவர்களின் எந்த புத்தகம் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கிறோம். ஏன்னா அளவள்ளியப்பாவை பத்தி ரொம்ப தகவல் எதுவுமே வந்து 1 to 5th கொடுக்கல. இருந்தாலும் இதனுடைய தரம் வந்து 8th வரைக்கும் இருக்குன்னு சொன்னதுனால இவரை குறித்து கொஞ்சம் டெப்தான ஒரு, அதாவது இவர் எங்க வேலை செஞ்சாரு, இவருக்கு சிறப்பான நூல் என்ன, இவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து சேர்த்திருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அளவள்ளியப்பா குறித்து நிறைய வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அளவள்ளியப்பா அவர்களின் எந்த புத்தகம் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா தென்னிந்திய ஆறுகள். இந்த புத்தகம் நேஷனல் புக் ட்ரஸ்ட் மூலம் பல மொழிகளில் வெளியிடப்பட்டது. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே இப்பாடல் வரிகளை எழுதியவர் யார்? தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழக அரசின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர் மற்றும் இவரது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசன் இப்பாடலில் தமிழை எதனுடன் ஒப்பிடுகிறார்? நித்திலம், அதாவது முத்துக்களோட ஒப்பிடுறாரு. நித்திலம் என்ற சொல் முத்து என்பதை குறிக்கிறது. தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் ஊற்றை போல தமிழ் அறிவு வளரும் என்கிறார் கவிஞர். உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை. உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை. இப்பாடல் உணர்த்தும் கருத்து பாத்தீங்கன்னா தமிழை மட்டுமே துணையாக கொண்டுள்ளார். கவிஞர் தம்மை காக்க வேறெந்த பொருளையும் சேர்த்து வைக்கவில்லை. தமிழே தன்னை தாயாக காக்கும் என்ற நம்பிக்கையை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்? சிறுகூடல்பட்டி. சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஜூன் 24, 1927 பிறந்தாரு. ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களையும் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற தத்துவ நூல்களையும் எழுதியுள்ளார். இப்பாடலில் சுரக்கின்ற என்ற சொல் எதனோடு தொடர்புடையது? ஊற்று. மண்ணை தோண்ட தோண்ட ஊற்று நீர் எப்படி சுரக்குமோ அதுபோல தமிழை பயில பயில அறிவு பெருகும். கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முன்னாடி பார்த்தா முத்தையா. இவர் சிறு வயதில் ஒரு தம்பதியினருக்கு 7000 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கு அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் நாராயணன். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த புதினத்திற்காக 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த புதினத்திற்காக 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது?
சேரமான் காதலி. இது சேர மன்னனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புதினமாகும். கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய காவியம் எது? கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய காவியம் இயேசு காவியம். இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கூறும் இக்காவியத்தை அவர் தனது வாழ்நாளின் இறுதியில் எழுதி முடித்தார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடத்திய இதழ்களில் பொருந்தாத ஒன்று. சுதேசமித்திரன். கண்ணதாசன் அவர்கள் தென்றல், முல்லை, கடிதம், கண்ணதாசன், திருமகள் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். தென்றல், கண்ணதாசன், முல்லை, கடிதம். சுதேசமித்திரன் கிடையாது, திருமகள் இருக்கு. கண்ணதாசன் அவர்களின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன? வனவாசம். வனவாசம் அவரது வாழ்க்கையின் முற்பகுதியையும் மனவாசம் அதன் தொடர்ச்சியான பிற்பகுதியையும் விளக்கும் சுயசரிதை நூல்களாகும். கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார்? 1978. எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த போது கண்ணதாசனை அரசவை கவிஞராக நியமித்தார். கண்ணதாசன் எழுதிய நூல்களில் எது திரைத்துறையில் அவரது அனுபவங்களை பற்றி பேசுகிறது? திரையுலகில் ஒரு கவிஞன். திரையுலகில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான மற்றும் இனிப்பான அனுபவங்களை வெளிப்படையாக இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்துள்ளார். குழந்தைக்காக திரைப்படத்திற்காக அவர் எழுதிய பாடல்களுக்கு எந்த விருது கிடைத்தது? குழந்தைக்காக திரைப்படத்திற்காக அவர் எழுதிய, அதாவது கண்ணதாசன் எழுதிய பாடல்களுக்கு என்ன விருது கிடைத்தது? தேசிய விருது. கண்ணதாசன் அவர்கள் 1969 குழந்தைக்காக என்ற திரைப்படத்திற்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பெற்ற முதல் தமிழ் பாடலாசிரியர் ஆவார். கண்ணதாசன் அவர்களின் தத்துவ பாடல்கள் பெரும்பாலும் யாரால் ஈர்க்கப்பட்டு எழுதப்பட்டவை? பாரதியார் மற்றும் தாயுமானவர். கண்ணதாசன் தனது எளிமையான தத்துவ பாடல்களுக்கு தாயுமானவர் மற்றும் பாரதியாரின் கவிதைகளை முன்னோடியாக கொண்டார். என்னடா சம்பந்தமே இல்லாம கண்ணதாசனை பத்தி இவ்வளவு கொடுத்திருக்காங்களே, புக்ல எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க, பாடல் வரிகளுக்கு கீழே கண்ணதாசனுடைய பாடல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கண்ணதாசன் குறித்த பொதுவான முக்கியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், சரிங்களா? கண்ணதாசன் தனது எளிமையான தத்துவ பாடல்களுக்கு தாயுமானவர் மற்றும் பாரதியாரின் கவிதைகளை முன்னோடியாக கொண்டார். கண்ணதாசன் அவர்கள் காலமான ஆண்டு 1981 அக்டோபர் 17. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சிகிச்சை பெற்று வந்த போது அவர் காலமானார். அது சிகாகோ, டைப்பிங் மிஸ்டேக். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அவர் காலமானார். அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணதாசன் அவர்கள் திரைத்துறைக்கு அறிமுகமான முதல் திரைப்படம் கன்னியின் காதலி. 1949 ஆண்டு வெளியான கன்னியின் காதலி திரைப்படத்திற்காக கலையாயே என் காதலி என்ற பாடலை எழுதியதன் மூலம் இவர் திரைத்துறையில் அறிமுகமானார். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற கண்ணதாசனின் காவியம் எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா சங்ககால வரலாறு. சேர இளவரசன் ஆட்டனத்தி மற்றும் சோழ இளவரசி ஆதிமந்தி ஆகியோரின் காதலை மையமாக வைத்து சங்க இலக்கிய குறிப்புகளின் அடிப்படையில் இக்காவியம் படைக்கப்பட்டது. கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டார்? 1981. 1981 ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற 5வது உலக தமிழ் மாநாட்டில் அவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கண்ணதாசன் அவர்களுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? கண்ணதாசன் அவர்களுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் ஒரு விழாவில் கண்ணதாசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் ஒரு விழாவில் கண்ணதாசனுக்கு கவி அரசு என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். கண்ணதாசன் அவர்களின் கவிதை தொகுப்புகள் எந்த பெயரில் 9 பாகங்களாக வெளிவந்துள்ளன? கண்ணதாசன் கவிதைகள். இவரது கவிதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல்வேறு பாகங்களாக தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் உதவியை பெற அழைக்க வேண்டிய அவசர கால எண் நமக்கு தெரியும் 100. பொதுமக்கள் ஆபத்தான காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள இந்தியா முழுவதும் இந்த எண் பயன்படுத்தப்படுகிறது 100. விபத்து மற்றும் மருத்துவ அவசர உதவிகளுக்காக
அழைக்கப்படும் ஆம்புலன்ஸ் சேவைக்கான எண் 108. தமிழ்நாட்டில் இலவச அவசர மருத்துவ ஊர்தி சேவைக்காக ஆம்புலன்ஸில் இந்த எண் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்கவும் அவர்களுக்கு உதவவும் செயல்படும் குழந்தைகள் உதவி மைய எண் எது? 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும், அதான் 1098 1098, ஓகேங்களா? இப்போ 18 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்புக்காக இந்த சேவை எண் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற தமிழக அரசு வழங்கியுள்ள உதவி எண் 14417, அதாவது 14417. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்களை பெற இந்த பிரத்யேக கல்வி உதவி மைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 14417. தீ விபத்து ஏற்படும் காலங்களில் தீயணைப்பு துறையை அழைக்க உதவும் எண் 101. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தேவைப்படும் அவசர காலங்களில் இந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் எது? கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன். கதிரவன், ஞாயிறு, பகலவன் போன்றவை சூரியனை குறிக்கும் வேறு பெயர். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். நிலைமொழியின் இறுதியில் ஈ சத்தம் வருவது, இது கூடுதல் தகவல், நீங்க படிச்சுக்கோங்க. ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒளி கூட்டல் எழுப்பி. தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 12, ஆ முதல் அவ் வரை. ஓசையில் குறைந்து ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, அ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பாத்தீங்கன்னா உயிர் குறில் எழுத்துக்கள். இவை ஒரு மாத்திரை கால அளவில் ஒலிக்கும் தன்மை கொண்டவை. உயிர் நெடில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 7. ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ. தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 18. இக்கு முதல் இன்னு வரை 18 எழுத்துக்கள். இக்கு, அதாவது கசட தபர, இந்த 6 எழுத்துக்களும் வன்மையான ஓசை உடையதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வன்லினம் என அழைக்கப்படுகிறது. கசட தபர வலிக்கும், மார்பு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கசட தபர, இக்கு இச்சு புள்ளி வச்சுக்கிற மாதிரி கசட தபர ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் வன்மையான ஓசை கொண்ட எழுத்துக்கள். அப்போ கசட தபரங்கிறது வலி, வன்மை, ஓகேங்களா? வல்லினமா? எப்ப வலிக்கும்? மார்பு தான் வலிக்கும். நெஞ்சு வலி வந்துச்சு சொல்றோமா? அப்போ மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துதான் வல்லினம், வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்பு வலிக்குதுன்னு. மென்மையான ஓசை உடைய மெய்யெழுத்துக்களின் தொகுப்பு வல்லினம். மெல்லினம் நனன நமன, நமன, மூக்கு நான் தான், என்னுடைய மூக்கு தான், நனன நமன. இது மென்மை, மூக்கை கொண்டு பிறக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் மெல்லினம். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடைய எழுத்துக்கள் யாவை? வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையினம். எரள வளல, எரள வளல, எரள வளல பாத்தீங்கன்னா நடுவுல வருது, அப்ப கழுத்து, தொண்டை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டது இடை எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களில் ஐ மற்றும் ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இவை 2 மாத்திரை கால அளவில் நீண்டு ஒலிப்பதால் உயிர் நெடில் வகையை சார்ந்தவை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் தெரியும், அதனால கொஸ்டினா கொண்டு வந்திருக்கோம். கீழ்கண்டவற்றுள் எது மெல்லினமை எழுத்து அல்ல? இவ்வு என்பது இடையினை எழுத்து, ஞனன நமனதான் மெல்லினை மெய்கள். அப்ப இவ்வு என்பது இடையினை எழுத்து அல்ல, மெல்லின மெய் எழுத்து. அல்லாதது எது? இவ்வு. தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். தண்ணீருக்கு 3 சுழி இன்னு தான் வருது, அப்ப தன்மைக்கும் 3 சுழி இன்னு தான் வரும். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் எது? கீழே. மேலே, கீழே. மேலே என்பதற்கு நேர் எதிரான பொருள் தருவது கீழே. அடுத்து வயல் கூட்டல் வெளிகள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வயல் வெளிகள். கதை கூட்டல் என்ன? கதை என்ன? 8 கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? 8 கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும். இந்த விடுகதையின் விடை குடை. குடையின் கம்பிகள் விரியும் போது அதன் காம்பு மட்டும் ஒற்றை கால் போல தெரியும். அடி மலர்ந்து நுனி மலராது பூ.
என்ன பூ? அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. வாழைப்பூவின் அடிப்பகுதி விரிந்தும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் மலராமல் இருக்கும். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது என்ன? கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை புத்தகம். அளவில் சிறியதாக கையில் அடங்கினாலும் ஒரு புத்தகம் நமக்கு எண்ணற்ற கதைகளையும் கருத்துக்களையும் கற்றுத்தரும். அன்றாட மலரும் அனைவரையும் கவரும். அன்றாட மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? கோலம். வீட்டின் வாசலில் தினமும் காலையில் இடப்படும் கோலம் அனைவரையும் ஈர்க்கும் அழகுடையது. என்னோடு இருக்கும் சிறு மணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன? என்னோடு இருக்கும் சிறு மணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும் அது கண்மணி. நம் கண்கள் நமக்கு தெரியாது கண்ணாடி இல்லாமல், ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியும். அடுத்து, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன? இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது பட்டாசு. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன? அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு நெற்கதிர். நெல்லின் வேர் பகுதி நிலத்திலேயும் தண்டு பகுதி வைக்கோலா மாட்டுக்கும் நெல்மணி உணவா வீட்டுக்கும் பயன் தருது. பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள். பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. படை தளபதி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படை கூட்டல் தளபதி, இத்து வராது. எதை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் இப்பு வரும். எதை பார்த்தாலும். கழுத்து நீண்ட பறவைதான் கண்டுபிடி. கழுத்து நீண்ட பறவை இதுல எது? நாரை அல்லது கொக்கு. பொதுவா நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட கால்களை கொண்ட பறவையாக நாரை அல்லது கொக்கு அறியப்படுகிறது. நம் தேசிய பறவை அதுதான் கண்டுபிடி. நம் தேசிய பறவை மயில். நான் கூவும் பறவை. கூவும் பறவைனாவே நமக்கு தெரியும், குயில் கூவும் ஓசையையும் மயில் அகவும் ஓசையையும் எழுப்பக்கூடியவை. நாட்டியம் ஆடும் பறவை அது கண்டுபிடி. நாட்டியம் ஆடுறது மயில் தான். மழை மேகங்களை கண்டால் மயில் தனது தோகையை விரித்து ஆடும் அழகிய நடனம் நாட்டியத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. கொண்டையுள்ள பறவை மயில். மயிலின் தலையில கிரீடம் போன்ற அழகான கொண்டை அமைந்திருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள குழுவில் சேராத சொல்லை தேர்ந்தெடுக்க. வெண்மை, கருமை, பசுமை, செம்மை இல்ல மென்மை மட்டும் சேராது. வெண்மை, கருமை, பசுமை, செம்மை ஆகிய 4 நிறங்களை குறிக்குது. மென்மை என்பது ஒரு பொருளின் தன்மையை குறிப்பதால் இது இக்குழுவில் பொருந்தாது. இதுல பொருந்தாதது ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாமே நீர் தேக்கி வைக்கக்கூடிய இடம். ஆனா மலை மட்டும்தான் பொருந்தாது. கீழ்கண்டவற்றுள் குழுவில் சேராத ஒண்ணு. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம். ஃபர்ஸ்ட் 4மே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள விளையாடக்கூடியது. ஆனா மிதிவண்டி பாத்தீங்க அப்படின்னா வெளியில பயன்படக்கூடிய ஒரு வாகன பயன்பாடு. இந்த குழுல பொருந்தாதது மயில், கிளி, புறா, கோழி எல்லாமே பறவை. புலி மட்டும்தான் பறவை கிடையாது, அது ஒரு விலங்கு. கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய் தென்னை, தென்னை கிடையாது தென்னை. கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் ஆகிய செடி வகையை சார்ந்தது. செடி வகை சார்ந்த காய்கறிகள். தென்னை மட்டும்தான் மரம் வகையை சார்ந்தது, அது தென்னை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தென்னை கிடையாது தென்னை. வானில் இருப்பது மழை தருவது அது என்ன? வானில் இருப்பது மழை தருவது மேகம். பச்சை நிறம் கொண்டவன் கீ கீ என ஒலி எழுப்புவான் கிளி. கூரை மேல் இருப்பவன் கூவி கூவி அழைப்பவன். கூரை மேல் இருப்பவன் கூவி கூவி அழைப்பவன் சேவல். இலை தலைகளை உணவாக கொள்பவன். இலை தலைகளை உணவாக கொள்பவன் ஆடு. பதுங்கி பதுங்கி நடப்பவன் பாலை விரும்பி குடிப்பவன் பூனை. நீளமாக இருப்பவன் கடித்தால் இனிப்பவன். எதுங்க நீளமா இருக்கும் கடிச்சா இனிக்கிறது? கரும்பு. ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது யார்? இது புக் பேக் கொஸ்டின். விலங்குகள். காட்டில் மரங்களை வெட்டக்கூடாது என்ற மனிதர்களின் நிபந்தனையை விலங்குகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன. வேட்டை கூட்டலாட வேட்டையாட. உயர்வு இச்சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு. மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை என்று கூறியது எது? இது புக் பேக் கொஸ்டின். முயல். காட்டில் மரங்கள் இல்லாத இடங்களில் வெயில் அதிகமாக இருப்பதை உணர்ந்த முயல் இக்கருத்தை கூறியது.
இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் ஆவார். இனியவை 40 எந்த வகை நூல்களுள் ஒன்று? இனியவை 40 எந்த வகை நூல்களுள் ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பான 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இந்நூல் திகழ்கிறது. சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒண்ணு இருக்கு. அடுத்து ஆவல். ஆவல் பாத்தீங்க அப்படின்னா விருப்பம். இரவாது. இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. ஈதல். ஈதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொடுத்தல். உரைத்தல் கூறுதல். ஒலி சத்தம். நமக்கு பொருள் குறுக்க அகர முதலி புக் பேக்ல கொடுத்துருக்காங்க கடைசியா எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே தமிழ்ல. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியான பொருளை தேர்வு செய்து பொறுத்துக. ஒளி அப்படின்னா வெளிச்சம். இந்த ஃபர்ஸ்ட் ஒளிக்கு வந்து வெளிச்சம். கதிரவன் சூரியன். களிப்பு மகிழ்ச்சி. காலை. காலை பாத்தீங்கன்னா விடியல் பொழுது. சேகரித்தல் ஒன்று திரட்டுதல். சேர்த்தல் இணைத்தல். சேர்த்தல் பாத்தீங்க அப்படின்னா இணைத்தல். நித்திலம் அப்படின்னா நமக்கு தெரியும் முத்து. நித்திலம் முத்து. பகைவர்கள். பகைவர்கள்னா எதிரிகள். மிக்கார். மிக்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர். வாக்கியத்திற்கு பொருத்தமான சொற்களை பொறுத்துக. மனிதர் செய்வது. மனிதர் செய்யறது என்ன? அறம். டி. டி தான் அறம் தான் மனிதர்கள் செய்வது. மரத்தை அறுப்பது சி. அந்த அறம் வரும். பொழுதை குறிப்பது வேலை. பி வரும். இதுவே பொறுப்பாய் செய்வது வேலை. சொற்களின் பொருளை பொறுத்துக. விடிந்த பின் வருவது. விடிந்த பின் வருவது பாத்தீங்க அந்த ரகரம் லகரம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதான் விடிந்த பின் வருவது. ஃபர்ஸ்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ காலை. வீட்டில் பார்ப்பது காளமாடு. பி. அடுத்து மீனை பிடிப்பது ஃபர்ஸ்டுக்கு சி வலை. தேர்டுக்கு சி அப்படியே வலை. அப்படியே கரெக்டா அதாவது ஆன்சர் அது இதுலதான் இருக்கு. கையில் அணிவது வளையல் வலை. மயங்கொலி சொற்கள். மயங்கொலி சொற்களே சரியான பொருளோடு. ஆற்றின் ஓரம் இருப்பது கரை. ஒண்ணுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. ஆற்றின் ஓரம் இருப்பது ஃபர்ஸ்டுக்கு ஏ கரை. ஆடையில் இருப்பது கரை. ட்ரெஸ்ல இருக்கிறது ரெண்டு பி வந்து கரை. வீரத்தை குறிப்பது டி மரம். ஓகேங்களா? வீரத்தை குறிப்பது மரம். விறகை தருவது இந்த மரம். ஏபிசிடி மாறி இருக்கு. அதா பாருங்க. அதனுடைய ஆன்சர் வந்து அதது கிட்டதான் இருக்கு நேரா. சரிங்களா? இதோட 86 வினாக்கள் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வந்து ஃபுல்லா வந்து ஒரு டேர்முக்கு தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா லெசன் வைஸா லைன் பை லைன் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.